வணக்கம். இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு பச்சைப்பயிர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பச்சைப்பயிரில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் நிறையாவே இருக்குங்க. வாரத்தில் ஒரு முறை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வாங்க இந்த பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? பச்சைப்பயிறு 100 கிராம் அளவு எடுத்துருக்கேங்க. பச்சைப்பயிரை நல்லா இளவருப்பாக வறுத்து சேர்த்திக்கிங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்குங்க. தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இதை இப்போ வேக போட்டுடலாங்க. பச்சைப்பயிர் குழம்பு இன்றைக்கி மண்சட்டியில் தாங்க வைக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. பச்சைப்பயிறு சேர்த்திடலாங்க. பச்சைப்பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிங்க. இதோட 2 பழுத்த தக்காளி சேர்த்திக்கலாங்க. மீடியம் சைஸில் எடுத்துருக்கேங்க. 5 அருப்பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. விளக்கெண்ணெய் சேர்த்தனால பச்சைப்பயிறு சீக்கிரம் வெந்துருங்க. உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. காரத்துக்கு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. இதை இப்போ மூடி வச்சிடலாங்க. பச்சைப்பயிறு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நீக்கி பார்க்கலாங்க. பச்சைப்பயிறு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் இருக்குங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வேக வச்ச பச்சைப்பயிரை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அதே மண்சட்டியில் வச்சு குழம்பு தாளிச்சுட்டலாம். அதனால் பச்சைப்பயிரை வேறு இதுக்கு மாற்றிக்கிறேங்க. அடுத்தது இப்போ குழம்பு தாளிச்சுட்டலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். பச்சைப்பயிறு குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இதையெல்லாம் எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகா சேர்த்தோன்னா நல்லா மணமாக இருக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க. இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பச்சைப்பயிறு குழம்பு மண்சட்டியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பச்சைப்பயிரை சேர்த்திக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்திக்கிங்க. இதை 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க. அடுத்தது பச்சைப்பயிருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். பச்சைப்பயிறு நல்லாவே கொதிச்சுட்ருக்குதுங்க. ஒரு கொதி வந்தால் போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாங்க. கொத்தமல்லி தழை போட்டு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பச்சைப்பயிறு குழம்பு ரெடியானதுக்கப்புறம் இந்த பருப்பு மெத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா அந்த பச்சை மிளகாலாம் கடைஞ்சி நல்லா காரம் இறங்கி வருங்க. நல்லா இந்த அளவு கடைஞ்சி எடுத்துக்குங்க. சுட சுட சாதத்தோடு இந்த பச்சைப்பயிறு குழம்பு ஊற்றி கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான பச்சைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான பச்சைப்பயிறு குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க.